ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அரங்கா ஸ்டுடியோவில் இருக்கேன். இங்கே வந்து பேபி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். அரங்கா ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ஸ் இருக்குது. நீங்கள் கேமராமேன்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 hours ஷூட் எடுத்திருக்கோம். இளங்கோண்ணா கேமராமேன் நல்லா சூப்பராக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பார். இவரோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இவரோட ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைய வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஹாய். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. அதே மாதிரி ஷூட்டுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். இதுதாங்க எங்களுக்கு வந்து அலோகேட் பண்ண பிளேஸு. மொத்தம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 பிளேஸ் இருக்குது. எங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்க. இவர் தான் என்னோட கேமராமேன் இளங்கோ. அதுக்கப்புறமா அவருடைய அசிஸ்டண்ட்டு தினேஷ். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 இடம் இருக்குது. 2 இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அதே டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்கள் என்னென்ன நடந்தது. இது என்னடா இது? நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிது. ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கௌபாய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்ட்டு. ஏன்னா கௌபாய் ஃபோட்டோ ஷூட் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை. சரி நம்ம அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த கௌபாய்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு சில ப்ராப்ஸ் நாங்கள் வந்து தேடி அதுக்கேற்ற லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் ப்ராப்பராக ஷூட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் சேட்டையாங்க பண்ணால் இவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான் நீங்களே பாருங்கள். ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். முடியல முடியல. மச்சான் பையன் ரொம்ப சேட்டை பையனாக இருப்பான் போல இருக்கே. அப்போ புரியலையா? இப்போ புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். பாருங்க என்னென்ன பண்றது பாருங்க. ஒரு கேப்பு போட வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. போடுங்க டக்குன்னு போடுங்க. டக்குன்னு கிளிக் பண்ணுங்க. அந்த கேப்பு போடுறதுக்குள்ள டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். அதான் எங்களோட டாஸ்க்கு. பெஸ்ட்டு கப்பல் வச்சு இருக்கிறத குழந்தை வச்சு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2வது ஃபோட்டோ எடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் ட்ரெஸ்லாம் போட்டு அதுக்கேற்ற ப்ராப்ஸ்லாம் நாங்கள் செட் பண்ணி அதுக்கேற்ற லைட்லாம் மறுபடியும் மாற்றி ஏற்ற மாதிரி செட் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மச்சான் இந்த ட்ரெஸ்ஸும் டஃப் தான். ஏன்னா இதுலேயும் கேப் இருக்குது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நீ தான் சொன்னியா சமத்து பையன்ட்டு. சூப்பரா நல்லா இருக்குடா. டே ஒரு கிளிக்குடா. டே தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அடுத்து போயிடலாமா? ஹலோ சொல்லு. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பெரிய டஃபஸ்ட் ஜாப் இந்த தொப்பி பெரிய டஃபஸ்ட் ஜாப். பிளெயினை கூட ஓட்டிடலாம். சூப்பர் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டம். இங்க பாருங்க. சூப்பர்.
கேப் போடுங்க. ஒருத்தர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, ஒருத்தர் கேப் போடுங்க. தினேஷ் கேப் போடு, நீங்க அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க பாரு சூப்பர் கேப் மறந்துட்டான் டக்குன்னு போடுங்க. இப்போ என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. மாட்டிக்கிச்சு போட்டோ மாட்டிக்கிச்சு. வெற்றிகரமா 2 காஸ்டியூம் போட்டாச்சு. இப்போ 3வது காஸ்டியூம். அடுத்த காஸ்டியூம் ரெடி ஆயிட்டாப்ல தலைவர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் செட்டப்பில் எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்லமா நீங்க இப்படி நீ முஞ்சா புச்சி கொண்டா செகாவத்தே. ஏய் பாடிங்களா நீ முஞ்சா. ஏய் பாட நீ முஞ்சா புச்சி கொண்டா செகாவத்தே. புச்சிக்கனா உத்து சிந்திக்கே. ஸ்மைல் ஸ்மைல் நான் பண்ண சிரிக்கிறேன். இவனை மட்டும் சிரிக்க வச்சிருங்கடா. அதை அவுக்க முடியாதுப்பா. மூஞ்சில டயர்டு தெரியுது. எங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ தெரியுதா? போட்டோ ஷூட்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஹீரோ சார். போல இருக்கு. லாஸ்டா நீ கத்துனது பார்த்தனால தான் அந்த குழந்தை வந்து பயந்துச்சு. ஏயா சும்மா டைம் முடிஞ்சுது பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் ஃபோட்டோ வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எடுத்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கிராங்க் ஆகிட்டான், மற்றபடி இல்லைன்னா ஃபோட்டோஸு. சரி, இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் இதுக்கப்புறம் வர மெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வரும்போது ரொம்ப கிராங்க் அளவுக்கு கொஞ்சம் தூங்க வச்சு அவங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு வரும்போது அவங்க கொஞ்சம் பிஸ்காக இருப்பாங்க. ஸோ தூங்குவதில் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாங்க. போங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது. 2 ஃபோட்டோ வரைக்கும் சூப்பராக இருந்தது. 3வது ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸோ அவனுக்கு அப்போ ஒரு 2 பேக்ட்ராப்பு ஒரு 3 பேக்ட்ராப்பில் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக இருப்பான். எடுத்த வரைக்கும் ஃபோட்டோ ஓகே. எனக்கு ஹாப்பி. நானும் ஓகே. தேங்க்யூ. ஹாப்பி. சரி, ரொம்ப தேங்க்ஸ். எடுத்து கொடுத்தது சூப்பராக எடுத்து விட்டார் ஃபோட்டோ. இதுதான் நம்ம கிளைண்ட்டு, நமக்காக செலவு பண்ணுறது. இவர் தான் என்னோட கிளைண்ட்டு. ஹீரோ திருப்பிங்க அங்கே பாருங்க. சூப்பராக முடிஞ்சுது. நல்லபடியாக ஒட்டல் சார் நம்ம தலைவர் நலன் வந்து மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்க சொல்லுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், அடிச்சு 100 பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது பார்த்து. டாடா சொல்லு நல்ல டாடா சொல்லு. போதும், நான் விட்டுடுங்கடா, நான் வீட்டுக்கு முன்னதான் முறைக்கிறான்.